பிறந்து 8 நாட்களேயான பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் குழந்தையின் தந்தை பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் பொம்மன்குட்டையைச் சேர்ந்த தம்பதி ஜீவா டயானா தம்பதிக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன் பெண் குழந்தை ஒன்று பிறந்த நிலையில் பிறந்த 8வது நாளே அக்குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்தது. யாருக்கும் சொல்லாமல் வீட்டின் பின்புறத்திலேயே குழந்தையின் உடலை தம்பதி புதைத்தது உறவினர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே தம்பதி இருவரும் மாயமானது உறவினர்களை அதிர்ச்சி அடைய செய்திருந்தது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் உமாபதி என்பவரின் அடைக்கலத்தில் பதுங்கி இருந்த தம்பதியை போலீசார் பிடித்திருக்கின்றனர். விசாரணையில் ஏற்கனவே பெண் குழந்தை உள்ளதால் இரண்டாவதாகவும் பெண் குழந்தை பிறந்த ஆத்திரத்தில் எருகம்பாலை கொடுத்து குழந்தையை கொண்டதாக தந்தை பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே பிறந்து 8 நாட்களேயான குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைகுனிவை ஏற்படுத்துவதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, குழந்தை வேண்டாம் என்றால் குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை வசம் ஒப்படைக்கலாம் என தெரிவித்திருக்கிறார். உள்ளபடியே தலைகுனிவோடு இதை எதிர்கொண்டு இருக்கிறோம். உள்ள அதிகாரிகளை அந்த கிராமத்திற்கு அனுப்பி அந்த கிராமத்தில் இது இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் இந்த மாதிரி வேறு எது நிகழ்வுகளும் இருக்கா அந்த மாதிரி அப்படிங்கிறதையும், ஏன்னா இது எப்படி அவருக்கு இப்படி ஒரு முடிவு அந்த குழந்தையை பெற்றவருக்கு எடுக்க ஏற்பட்டது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அரசினோட ஹோம்ஸ் இருக்கு, அவங்க அந்த ஹோம்ஸ்ல கொண்டு இதுக்காகவே ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்று ஒரு கமிட்டியும் இருக்கு. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி குழந்தைகள் வரும் பட்சத்தில் அந்த குழந்தைகளை நாங்கள் அரசினோட சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஹோம்ஸில் கொண்டு வச்சு அரசு பராமரிப்பில் அந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.